இவங்களுடைய பேர் நிரஞ்சனா. இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாசான நல்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் கணவர் மனைவி ரொம்ப ஒத்துமையா இருந்தாலும் கணவர் வேலை நேரம் பார்க்காம மனைவி கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட வேலையிலே தான் முழு கவனமா இருப்பாங்க. ஓவர் டைம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட வருமானம் பார்த்தனா சம்பாரிச்சு தன்னுடைய மனைவி கிட்ட தான் தருவாங்க. மனைவியும் சரி தனக்காக தன்னுடைய குழந்தைக்காகத்தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அப்படின்னு அடிக்கடி பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும் போதுதான் கம்பெனில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில தான் வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தனா சொல்லிட்டாங்க. உடனே சென்னைக்கு கிளம்புறாங்க. இப்போதைக்கு எங்க வீடு பாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயமே புரியல. அப்படி இருக்கும் போதுதான் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபர் நிரஞ்சனாவுக்கு அறிமுகமாகறாங்க. தன்னுடைய நெருங்கிய தோழியோடைய தம்பி அப்படின்னு கூட சொல்ல முடியும். அவங்க நம்ம வீட்டிலே பாத்தீங்கன்னா மேல் 2 வீடு இருக்குது. அதுல பக்கத்து வீட்டுல நீங்க குடியிருந்துக்கங்க, மாசம் ஆனா 15,000 ரூபாய் வாடகை கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க. ரூம் ஒரு குடும்பத்துக்கு முக்கியமா உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கும் தகுந்த மாதிரி வீடு தான் அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க. இந்த விஷயத்த தன்னுடைய கணவர்கிட்ட சொல்ல கணவரும் ரொம்ப நிம்மதியாக எப்பாடா எப்படியோ வீடு ஒண்ணு வாடகைக்கு கிடைச்சாலே சந்தோஷம்தான் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க பார்த்தனா தங்குறாங்க. வீடு பார்க்க நம்ம நிரஞ்சனாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் பாத்தீங்கன்னா இருக்குது. சரியான அளவு பெட்ரூம், அதுக்கப்புறம் ஹால், கிச்சன், ரெஸ்ட் ரூம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் அப்படின்ட்டு இருக்குது. மாசம் 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்கிறாங்க. இருந்தாலும் நம்பி அந்த பணத்தையும் கொடுத்து அங்க குடியிருக்கிறாங்க. அந்த கார்த்திக் அப்படிங்கிற ஹவுஸ் ஓனர் அடிக்கடி நம்ம நிரஞ்சனா கிட்ட பேசுறது, தன்னுடைய கணவர்கிட்ட நெருங்கி பழகிறது, இதே மாதிரி வேலையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. நம்ம நிரஞ்சனாவும் சரி அதை படுத்தி பெருசா ஒன்னும் பொருட்படுத்திக்காம தனக்கு ஒரு தம்பி இருந்தா பேசிக்க மாட்டோமா பழகிக்க மாட்டோமா அப்படின்னு முடிவு பண்ணி கார்த்திக் கிட்ட நெருங்கி பேசி பழகுறாங்க. அப்பதான் புரிய வருது கார்த்திக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயமும் தன்னுடைய மனைவியை சரியா கவனிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா நம்ம நிரஞ்சனாவுக்கு புரிய வருது. எப்படி இருந்தா என்ன, எல்லா நேரத்திலயும் ஒருத்தர் தப்பாவா இருந்துட முடியுமா, நல்ல பையனா தான் இருக்கிறான் அப்படின்ட்டு நல்லா நெருங்கி பேசுறாங்க. தன்னுடைய கணவர்கிட்டையும் நல்லா நெருங்கி பேசி பழகுறாங்க. இப்ப இருக்கும் போது நிரஞ்சனா கார்த்திக் ஒரு நாள் போன் பண்ணி எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கரண்டே பார்த்தனா இல்ல, என்னன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா கரண்ட சரி பண்ற கேப்ல பாத்தீங்கன்னா நிரஞ்சனா கிட்ட தொட்டு பேசுறது, பின்னாடி தொட்டு பேசுறது, அது மாதிரி வேலையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம நிரஞ்சனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு வழியா அந்த கரண்ட சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த விஷயத்த நம்ம கணவர்கிட்ட சொன்னா என்ன ஆகும், தேவையில்லாம பிரச்சனை தான் வருமே, அவரும் தேவையில்லாம நம்ம மேல சந்தேகப்படுவாங்க, நம்மளும் வெளி பக்கம் எங்கேயும் போறது இல்ல, கணவரும் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாது முடியாத ஒரு நிலை. இப்படி இருக்கும் போது எந்த ஆணுக்கு தான் தன் மேல சந்தேகம் வராது, அதனால இந்த விஷயத்தை இப்படிவே விட்டுலாமே, ஒருவேளை தெரிஞ்சா கூட கார்த்திக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும், இதனால வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. இப்போதைக்கு இப்பேற்பட்ட சென்னையில நம்ம எங்க வாடகைக்கு இருக்கிறது அப்படின்னு நாலா பக்கமும் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கும் நிரஞ்சனாவை விடுற மாதிரி கிடையாது. அந்த குழந்தைய கொஞ்ச கேப்ல அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்ம நிரஞ்சனா கிட்ட நெருங்கி பேசுறது நம்ம நிரஞ்சனா கிட்ட ரொம்ப பிடிக்கவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அடிக்கடி தொட்டு பேசுறது, அதே மாதிரி பழக்க வழக்கத்துல ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது, இதை என்னதான் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாள் கார்த்திக் எதுவுமே சொல்லாம இருக்கும் போதே, வீட்டுக்கு கூப்பிடாம இருக்கும் போதே, கிட்டத்தட்ட மணி நைட்டு 9 மணி இருக்கும், அந்த நேரத்துல வராங்க. அப்பதான் நம்ம கார்த்திக் நிரஞ்சனா கிட்ட கேட்கிறாங்க, என்னக்கா என்னை ஏதாவது தப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் நான் அப்படி பரிணனி தவிர்த்துட்டு நான் ஒன்னும் கெட்ட பைய கிடையாது, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால உங்களுக்கு கேக் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தனா சொல்றாங்க. நம்ம நிரஞ்சனா அவங்க கிட்ட கோபத்தை காட்டிக்காம அவங்க கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் காட்டிக்காம பர்த்டேவுக்கு விஷ் பண்ணாம கூட அந்த கேக்கை வாங்கி தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சி பார்த்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க என்னதான் இருந்தாலும் கார்த்திக் நிரஞ்சனாவை பாக்குறது பேசுறது, அதுக்கப்புறமா அவங்களுடைய பார்வை எதுவுமே நம்ம நிரஞ்சனாவுக்கு பிடிக்கவே கிடையாது. இப்ப இருக்கும் போதுதான் கணவர் அந்த நைட் ஷிப்ட் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில வராங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, வேற எங்கேயாவது வீடு பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் கணவரும் சொல்றாங்க, நம்மளுக்கு பெங்களூர்ல பார்த்தனா வேலை போட்டிருக்காங்க,
எப்படியோ இங்க ஒரு மாசம் பார்த்தனா இருந்துட்டோம், நம்மளுக்கு இனிமே சம்பளம் வந்து டபுளா கிடைக்கும், அது மட்டும் இல்லாம கம்பெனியே நம்மளுக்கு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணிடும், வாங்குற சம்பளத்துல அவங்களே பார்த்தனா பிடித்தம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற சந்தோஷமான விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையில்லாம சண்டை போட்டோம்னா அட்வான்ஸா கொடுத்த 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணி கார்த்திகிட்ட ரொம்ப நல்லபடியாவே நெருங்கி பேசி அந்த கொடுத்த அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு உடனே பெங்களூர்ட்ட வந்து பார்த்தனா கிளம்புறாங்க. கிளம்புறது எதுவுமே நாங்க ஊருக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்லிட்டு வீட்டையே காலி பண்ணிட்டு பார்த்தனா பெங்களூருக்கு போறாங்க. அங்க வந்து ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. கடவுள் கொடுத்த வர என்ன அப்படின்னா கணவருக்கு எப்பொழுதுமே நைட் ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட் அப்படின்னு மாறி மாறி பார்த்தனா இருக்கும். இருந்தாலும் நம்ம நிரஞ்சனா வேண்டுதல் செஞ்சது மாதிரி கணவருக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா பகல்ல வேலை, நைட்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே நிரஞ்சனா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பார்த்தனா ஒரு அமைப்பு அமைஞ்சு போச்சு. எப்படியோ கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட தப்பிச்சு இப்போதைக்கு கணவர் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்றமே அப்படின்ட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்து